காலையில் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டார். ரூபாய் 25,000 உதவித்தொகை ஜூலை 2க்குள் விண்ணப்பிக்கலாம். நான் முதல்வன் திட்ட ஊக்கத்தொகை பெற மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி நடப்பாண்டு UPSC முதுநிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் முதன்மை தேர்வு பயிற்சிக்கு 25,000 உதவித்தொகை பெற நான் முதல்வன் போட்டித் தேர்வு நடத்தப்பட உள்ளது. இதற்கு www.nanmudalvan.tn.government.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். சென்னை IITயில் ஆன்லைனில் ட்ரோன் டெக்னாலஜி. சென்னை IITயில் வருகிற செப்டம்பரில் BS ட்ரோன் டெக்னாலஜி ஆன்லைன் படிப்பு அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக அதன் இயக்குனர் காமக்கோடி தெரிவித்துள்ளார். இந்த பட்டப்படிப்பை படிப்பதன் மூலம் ஊடகம், பாதுகாப்பு, வேளாண்மை, சுற்றுச்சூழல் ஆகிய துறைகளில் பணிபுரியலாம். இதுவரை BS டேட்டா சயின்ஸ், BS எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஆகிய படிப்புகள் IITயில் ஆன்லைனில் வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி சுற்றுலா. அரசு பள்ளி மாணவர்களை கல்வி சுற்றுலாவாக கீழடியில் உள்ள தொல்லியல் அகழ்வாய்வு இடங்களுக்கு அழைத்துச் செல்வதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். நமது மாநிலத்தின் பண்பாட்டை மாணவர்கள் தெரிந்து கொள்வதற்கு இது நல்ல வாய்ப்பாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். படிப்போடு சேர்ந்த திறமைகளை வளர்ப்பது அவசியம் என்று மாணவர்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். டாக்டருக்கு படிக்க இதுவரை 60,000 பேர் விண்ணப்பம். தமிழகத்தில் மருத்துவ படிப்புகளில் சேர இதுவரை 60,000 விண்ணப்பங்கள் வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கை நடந்து வருகிறது. வரும் 25ஆம் தேதி விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள். மேற்கொண்டு கால அவகாசம் நீட்டிக்கப்படாது என கூறப்படுவதால் இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் உடனடியாக விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். 12ஆம் வகுப்பு மறுகூட்டல் முடிவுகளுக்கான தேதி அறிவிப்பு. +2 பொதுத் தேர்வுக்கான மறுகூட்டல் முடிவு ஜூன் 23ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. இப்பட்டியலில் இடம்பெறாத பதிவெண்களுக்கான விடைத்தாள்களில் எவ்வித மதிப்பெண் மாற்றமும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதிப்பெண் மாற்றம் உள்ளவர்கள் www.dg.tn.government.in என்ற இணையதளத்தில் திருத்தப்பட்ட மதிப்பெண் பட்டியலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.